ஏதாவது தெரிஞ்சுதா? ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது, இரு பார்க்குறேன். இதுவும் நாட் ரீச்சபிள். நினைக்கிறப்ப எவனும் கிடைக்க மாட்டான். இவங்க ஒர்க் ஸ்டைலே இப்படிதான். ஒரு தடவை ஃபோன் பண்றப்ப மாம்பலத்தில் இருப்பான், அடுத்து பண்ண மேன்ஹேட்டன்ல இருப்பான். அவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அபி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க தலகாணி ஆன்ட்டிக்கு இந்த தலகாணி வைக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்துருச்சு. எதுக்கு திடீர்னு ஆண்டிக்கு தலகாணி வைக்கிறீங்க? அவங்க உங்களை கேட்டாங்களா? இவங்க மயக்கத்துல இருக்காங்க, அப்புறம் எப்படி? ஆண்டி, ஆண்டிக்கு நினைவு வந்துருச்சு. ஆண்டிக்கு நினைவு வந்துருச்சு. அவங்க கண்ணு திறந்து பாக்குறாங்க. நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். அக்கா, அக்கா, அக்கா. அக்கா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சந்தோஷமான விஷயம்? சரளா ஆண்டி கண்ணை திறந்துட்டாங்க. ரியலி? ஆமாக்கா, நானே என் கண்ணால பார்த்தேன். அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு. அம்மாக்கு நினைவு திரும்பிடுச்சா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்லையே. அதுக்கு இல்ல அபி, இப்பதான் உங்களுக்கு நினைவு திரும்பமானு பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டரே வராம கண்ணை திறந்திருக்காங்கன்னா இட்ஸ் மிராக்கிள். எல்லாம் நீ வந்த நேரம் தான். அதான் சரளாண்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு. You're a lucky guy. சரி வா. நீ போ அபி, அங்க ஏற்கனவே கூட்டமா இருக்கு. Come on நிக்கல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. என்னையும் தனுவையும் பார்த்தாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அபி எங்களை சும்மா விட மாட்டான். தப்பிக்கிறதுக்கு கூட வழியே இல்லாம போயிடும். இவங்களுக்கு எப்போ சரியாகும், எப்போ பேச முடியும்? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பக்கவாதத்தை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்ச வைத்தியம் பார்த்தா சீக்கிரத்திலே குணமாக்கிடலாம். ஆனா இவங்க விஷயத்துல அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது. நான் எழுதி கொடுத்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதோட பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணி பாருங்க. அவங்க இதுக்குன்னு சில உடற்பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு நாம டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அது மூலமா குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவங்க மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தானா சீராயிடுச்சுன்னா அது மூலமாவும் இவங்க குணமாக வாய்ப்பு இருக்கு. எதுவும் கிளியரா தெரியாததுனால எந்த நேரத்துல வேணாலும் ஆபத்து வரலாம். ஆனா இவங்க இப்ப இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது தனுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு குணம் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பக்கவாதம் வந்தா பேஷண்டால நம்மளை பார்க்க முடியும், நாம சொல்றதை கேட்க முடியும், ஆனா அவங்களால பேச முடியாது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கே இந்த நிலைமை. நான் எப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் என்ன சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் என்னை விட்டு விலகி போயிடுறாங்க. இப்ப கூட நான் என் லட்சியத்துல ஜெயிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தை வர வச்சிட்டீங்க. அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அவங்கள பேச முடியாம பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை? அவங்கள தப்பு பண்ணாங்க, நான் தானே தப்பு பண்ணேன். தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுங்க. அந்த பக்கவாதம் எனக்கு வரட்டும், நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். பொய்க்கு எதிராக நான் தானே குரல் கொடுத்தேன். ஏன் குரலை வேணா எடுத்துக்கோங்க, ஆனா ப்ளீஸ் அவங்கள தண்டிச்சிடாதீங்க. ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவங்கள குணமாக்கிடுங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது. என்ன கேட்டுட்டு இருக்க அவர்கிட்ட?
ஆ? அவர் என்னைக்குமே பேசினது கிடையாது. அவர் அவங்க அம்மாவை பேச வைக்க போறாரு. அவரும் கல்லு, அவர் மனசும் கல்லு. அவர் உதவி செய்வார்னு எப்படி நம்புற? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதனாலதான் நம்ம குறைகளை அவரால் கேட்க முடியல. நாம கஷ்டத்துல இருக்கும்போது ஆறுதலா ஒரு வார்த்தை பேச முடியல. நமக்கு உதவி தேவைப்படும் போது அவரால் வரவும் முடியல. ஒரே இடத்துல சிலையா இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பார். அதான் கடவுளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை இவர் இருக்கிறது உண்மைன்னா பக்தர்களுக்கு கஷ்டம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் முன்னாடி போய் நீ அழுதுட்டு இருக்க, இதுக்கெல்லாம் அவர் கரைய மாட்டார். இவரு நம்புறவங்களையும் சரி நம்பாதவங்களையும் சரி ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். இவரை நம்பி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. அப்படியெல்லாம் இல்ல, கடவுள் இருக்காரு. அவர் நம்ம குறைகளை கேட்பாரு, நிச்சயமா நமக்கு உதவி செய்வாரு. அப்படியா? ஒருவேளை இருக்காருன்னா நான் சொல்றது அப்படியே அவர்கிட்ட கேளு. எப்பவுமே இவரை நம்புறவங்களுக்கே இவர் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு கேட்டு சொல்லு. கடவுளுங்கிறத ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை பொய் ஆயிடுச்சுன்னா கடவுள் எங்க இருக்காரு? வாழ்க்கை பூரா இவரே கதின்னு இருக்கிறவங்கள நிர்கதியா விடுறதா இவர் வேலையா? சொல்லு. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் இப்ப என்கிட்ட பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் இருக்காரு, நான் அதை நம்புறேன். நான் அவர் மேல எவ்வளவு வேணாலும் கோவப்படலாம். ஆனா அதுக்காக எனக்கு அவர் மேல இருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் என்னைக்கும் குறையவே குறையாது. உன் கண்ணு முன்னாடியே எவ்வளவோ நடந்திருக்கு. இருந்தாலும் நீ இன்னுமா இவர் மேல நம்பிக்கை வச்சிருக்க? ஆமா, ஏன்னா நான் மனசார நம்புறேன். அவர் எதுக்காக பண்றாரு, ஏன் பண்றாருன்னு நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாரு. நீங்க கோவப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இவராலதான் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இவர்தான் அம்மாவை காப்பாத்திருக்காரு. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த கடவுளோட கருணையால அம்மா சாவில இருந்து பொழைச்சு வந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். பிறப்பா இருந்தாலும் இறப்பா இருந்தாலும் அவரை மீறி இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. சரி, உனக்காக நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். உன் கடவுள் இருக்காருன்னு நம்புறேன். இவரை நம்பினவங்களை இவர் கைவிட மாட்டாரு. குறைன்னு போய் இவர் முன்னாடி நின்னா அந்த குறை எல்லாத்தையும் இவர் தீர்த்து வைப்பாரு. இப்படி எல்லாத்தையும் நான் நம்புறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். உன் கடவுள் கிட்ட சொல்லி என்ன உடனே எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் வெளியே கொண்டு வருவே. என் லைஃப்ல இருக்கிற எல்லா டென்ஷன்ல இருந்தும் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்தும் வெளியே கொண்டு வந்து என்ன பழைய அபியா மாத்த சொல்லு. சொல்லு. என்னாச்சு? பண்ண முடியாதுல்ல? ஏன்னா நான் இவரோட பக்தன் இல்ல. எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்ல. சரி விடு. உங்க அம்மா இவரை முதல்ல இருந்து நம்பிட்டு இருக்காங்கல்ல, இவர்கிட்ட சொல்லி அவங்கள குணமாக்க சொல்லு. அவங்கள முழுசா குணமாக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள பேச வைக்க சொல்லு. நான் இப்ப சொன்ன 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் நான் உடனே உன்னோட கடவுள் இருக்காருன்னு நம்புறேன். உன் கடவுளால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா இனிமே ஏன் முன்னாடி உன்னோட இந்த கல்ல கடவுள்னு ஒசத்து பேசக்கூடாது. அவர் இருக்காரா இல்லையான்னு இனி நீயே முடிவு பண்ணிக்க.